Hello guys, welcome back to our channel Code with Naveen. And இந்த DSA சீரிஸில் இந்த 2 pointers கான்செப்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்ன்ற அந்த ஒரு லீட் கோட் ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்ற அப்ரோச், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, டைம் காம்ப்ளெக்சிட்டியை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லீட் கோடில் வந்து நமக்கு ஹெட்டிங் வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்னு கொடுத்துருப்பாங்க. பட் ஆக்சுவல் ப்ராப்ளம் வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் கிடையாது. அவங்க வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நம்ம ரிவர்ஸ் பண்ணால் போதும். அந்த கொடுத்துருக்க லிஸ்ட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணால் போதும். ஸோ இதை நம்ம வந்து 2 pointers அப்ரோச்சில் தான் சால்வ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கேன். அந்த லிஸ்ட்டில் எலமெண்ட்டை நான் இங்கே எழுதிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லிஸ்ட்டை பாதியாக கட் பண்ண போகிறேன். ஓகேவா? பாதியாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எலமெண்ட் லாஸ்ட் எலமெண்ட்டை ஸ்வாப் பண்ண போகிறேன். ஸ்வாப் பண்ண என்ன ஆகும்? டி இங்கே வந்துடும், ஜி இங்கே போய்டும். கரெக்டாக? அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, செகண்ட் எலமெண்ட் லாஸ்ட்லேருந்து செகண்ட் எலமெண்ட்டை ஸ்வாப் பண்ண போகிறேன். ஸோ இங்கே எல் வந்துடும், இங்கே ஓ போயிடும். கரெக்டாக? அடுத்து நான் இங்கே ஏதாச்சும் எலமெண்ட் இருக்கான்னு ட்ரை பண்ணுவேன். பட் எந்த எலமெண்ட்டும் இருக்காது. அப்போ வந்து நான் என்னோட கோடை ஸ்டாப் பண்ணிப்பேன். என்னோடய ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கும். இதுதான் 2 pointersல நம்ம ஈஸியாக வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை நான் என்னோட நேம் வச்சும் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். NAV. ஓகேவா? இப்போ என்னோட நேமில் 6 கேரக்டர்ஸ் இருக்குது. நான் பாதியாக வந்து என்னோட இந்த ஸ்ட்ரிங்கை இந்த லிஸ்ட்டை வந்து பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு இந்த லாஸ்ட்டில் இருக்க எலமெண்ட், இந்த லாஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு ஸ்வாப் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? என் இங்கே வரும், என் இங்கே வந்துடும். ஸோ ரெண்டு என்னாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். அடுத்து வந்து பாருங்கள். இப்போ நான் இந்த ஏவையும் ஈவையும் வந்து ஸ்வாப் பண்ண போகிறேன். ஏன்னா செகண்ட் எலமெண்ட் லாஸ்ட் செகண்ட் எலமெண்ட். இந்த இ இங்கே வந்துடும், இந்த ஏ இங்கே போய்டும். கரெக்டாக? அடுத்து தேர்ட் எலமெண்ட் லாஸ்ட்லேருந்து தேர்ட் எலமெண்ட்டை ஸ்வாப் பண்ண போகிறேன். ஸோ இந்த இ இங்கே வந்துடும், இந்த வி இங்கே போய்டும். கரெக்டாக? அடுத்து நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஸ்வாப் பண்ணுறதுக்கு எந்த எலமெண்ட்டும் இல்லை. அப்போ என்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கும். எனக்கான ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கும். ஓகேவா? இந்த ஸ்ட்ரிங்கை பாருங்கள், ரிவர்ஸ் ஆகிருக்கும். இந்த என் இங்கே வந்துருச்சு, இந்த இ இங்கே வந்துருச்சு, இந்த இ இங்கே வந்துருச்சு, இந்த வி இங்கே போயிடுச்சு, இந்த ஏ இங்கே போயிடுச்சு, இந்த என் இங்கே வந்துருச்சு. ஆக்சுவலாக ஸ்ட்ரிங் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம 2 pointersல நம்ம ஃப்ரெண்டை வச்சு ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல, அதை வச்சு தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் நிற்க போகிறேன், மீ. ஓகேவா? லாஸ்ட் பொசிஷனில் என் ஃப்ரெண்டை நிறுத்திக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இதோட இன்ட்யூஷன் எப்படி இருக்குன்னா, எக்ஸ்சேஞ்ச் மூவ். இதுதான் இதோட இன்ட்யூஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப், இது செகண்ட் ஸ்டெப். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். என்கிட்ட இருக்கிறதையும் என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கிறதையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டா என்ன ஆகும்? என்கிட்ட டி வந்துடும், என் ஃப்ரெண்டு கிட்ட ஜி போயிடும். கரெக்டாக? அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? மூவ் பண்ணணும். நான் என் ஃப்ரெண்டை நோக்கி மூவ் ஆவேன், என் ஃப்ரெண்டு என்னை நோக்கி ஒரு ஸ்டெப் மூவ் ஆவார். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம், அடுத்து மூவ் ஆகிட்டார். அடுத்து நம்ம திருப்பி என்ன பண்ணணும்? எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்க எல் என் கிட்ட வந்துடும், என் கிட்ட இருக்கிற ஓ வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட போயிடும். ஓகே? திருப்பி வந்து நாங்கள் மூவ் பண்ணுவோம். மூவ் பண்ணும்போது எஃப் இங்கே வந்துடுவார், நான் இங்கே போயிடுவேன். ஃப்ரெண்ட் இங்கே வந்துடுவார், நான் இங்கே போயிடுவேன். எப்போ நாங்கள் 2 பேரும் கிராஸ் பண்ணிக்கிறோமோ அப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் சால்வ் ஆகிருக்கும். எனக்கான எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கிடச்சிருக்கும். ஓகேவா? ஏன்னா இங்கிட்ட இருக்கிற பாதியை நான் கிராஸ் பண்ணிட்டேன், இங்கிட்ட இருக்கிற பாதியை என் ஃப்ரெண்டு கிராஸ் பண்ணிட்டாரு. ஓவரால் நாங்கள் ஹோல் ஸ்ட்ரிங்கையும் வந்து கிராஸ் பண்ணியிருப்போம். 2 பேர் சேர்ந்து கவர் பண்ணியிருப்போம். கரெக்டாக? எப்போ நாங்கள் 2 பேர் மீட் பண்ணுறோமோ அப்போ இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒயில் லூப்பில் எப்படி எழுதலைன்றதை பார்க்கலாம். அண்ட் நம்ம இதோட கோடிங் பார்ட் போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐன்றது வந்து நான் இனிஷியல் பொசிஷனில் நிறுத்திக்கிறதுக்காக 0th இண்டெக்ஸ். இப்போது ஜேன்றது என்னோடய ஃப்ரெண்டு. இப்போ நான் இங்கே இருப்பேன், ஜே இங்கே இருக்கணும். கரெக்டாக? ஜே வந்து லாஸ்ட் பொசிஷனில் இருக்கணும், என்னோடய ஃப்ரெண்டு. லாஸ்ட் பொசிஷனில் நிறுத்துறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? லென் ஆஃப் ஏன்னு போட்டிங்கன்னா இந்த லிஸ்ட்டோட லென்த்து கிடச்சிடும். இந்த லிஸ்ட்டோட லென்த் வந்து 4. ஆனால் இதோட இண்டெக்ஸிங் பார்த்தீங்கன்னா 0 1 2 3. இதான் 3 தான் இதோட இண்டெக்ஸ். கரெக்டாக? என்னோட ஃப்ரெண்டோட இண்டெக்ஸ், ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். அதனால் என்ன பண்ணுறேன்னா, இப்போ எனக்கு 4 கிடச்சிருக்குமா, 4 - 1 போட்டேன்னா இந்த இடத்துல எனக்கு 3 கிடச்சிரும். அண்ட் நான் இப்போ வந்து அந்த ஒயில் லூப் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒயில் I less than j. ஸோ இதுதான் நம்ம கண்டிஷன் நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ அது புரியலனா நீங்கள் அந்த வீடியோவில் போயிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. நான் இதோட இப்போ நம்ம இந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நான் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட இருக்கிறது என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கிறது எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன். நம்ம என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எக்ஸ்சேஞ்ச், அடுத்த ஸ்டெப் வந்து மூவ். கரெக்டாக? நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன். யார்கிட்ட இருக்கிறத? என்கிட்ட இருக்கிறது என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கிறது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். a of i, a of j ஈக்குவல் டு a of j, a of iன்னு போட்டேன்னா என்கிட்ட இருக்கிறது என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கிறது ஸ்வாப் ஆகிடும். ஓகேவா? அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்? நான் ஒரு ஸ்டெப் மூவ் ஆக போகிறேன், முன்னாடி மூவ் ஆக போகிறேன். என் ஃப்ரெண்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி மூவ் ஆக போகிறார். ஓகேவா? இவ்வளோ தான் இது ஒரு கோடு. ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகி முடிக்கும் போது நம்மளோட லிஸ்ட் வந்து ஸ்வாப் ஆகிருக்கும். ஸோ இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இனிஷியல் கண்டிஷனில் ஐயோட வேல்யூ என்ன இருக்கும்? i ஈக்குவல் டு 0 இருக்கும். ஜேயோட வேல்யூ என்ன இருக்கும்? 3 இருக்கும். கரெக்டாக? இப்போது இங்கே இருக்கும் i, இங்கே இருக்கும் j. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்வாப் பண்ணிடுறோம். கரெக்டாக? இதுதான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான லைனு. இந்த லைன்னால என்ன ஆகும்னா, இந்த ரெண்டும் ஸ்வாப் ஆகிடும். ஸ்வாப் ஆகிடுச்சுன்னா டி இருக்கிற இடத்துக்கு ஜி வந்துடும், இந்த இடத்துக்கு வந்து டி போயிடும், இந்த இடத்துக்கு ஜி வந்துடும். கரெக்டாக?
அடுத்து நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், ஜேயோட வேல்யூவை 1 டிக்ரிமெண்ட் பண்ணிடுறோம். அப்போ என்ன ஆகும், ஐ இங்கே வந்துடும், ஜே இங்கே வந்துடும். கரெக்டாக? இப்போ பார்க்கும் இந்த கண்டிஷன் வந்து ஒரு தடவை இந்த ஒயில் லூப்பில் செக் பண்ணிகிட்டே தான் வரும். 1 வந்து 2ஓட கம்மியாக தான் இருக்குது. அப்போது இந்த லைனுக்கு வரும். திருப்பி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும், இங்கே இருக்கிற எல் வந்து இங்கே வந்துடும், இங்கே இருக்கிற ஓ இங்கே போயிடும். ஓகேவா? ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணணும், ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது ஐ 2 ஆகிடும், ஜேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 ஆகிடும். 1 ஆகும்போது இப்போது இந்த ஒயில் லூப் கண்டிஷனில் பாருங்கள், ஐ வந்து ஜேவோட கம்மியாக இருக்கா, ஐ 2ஆக இருக்குது, ஜே 1ஆக இருக்குது. ஸோ கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு. அப்போது அந்த ப்ரோக்ராம் வந்து இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆகிட்டு அட் தி எண்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு வந்து சால்வ் ஆகிருக்கும். டிஎல்ஓஜின்றது ரிவர்ஸ் ஆகிருக்கா. ஸோ இப்படி தான் அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது. அண்ட் இந்த கோடோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி பற்றி பார்க்கலாம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா வேறு எதுவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கோட் எழுதியிருக்கேன், a = 10, b = 10, c = a + b. ஓகேவா? இப்போது ஏன்ற வேரியபிள் 10 ஹோல்ட் பண்ணியிருக்கு, பின்ற வேரியபிள் 10 ஹோல்ட் பண்ணியிருக்கு, சின்ற வேரியபிள் வந்து a + b ஆட் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? இது உங்கள் கம்ப்யூட்டரோட மெமரி அட்ரஸில் எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும்னா, உங்கள் கம்ப்யூட்டரோட மெமரி அட்ரஸ் வந்து இப்படி இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒன்றும் ஒரு மெமரி ஸ்பேஸ். ஓகேவா? இதுக்கு வந்து ஒருத்துக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும். நம்ம இங்கே கொடுக்குற வேரியபிள் எல்லாமே ஒரு மெமரி அட்ரஸில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த ஏ வந்து ரேண்டமாக ஒரு மெமரி ஸ்பேஸில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த பின்றது ஒரு ரேண்டமாக ஒரு மெமரி ஸ்பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதே இந்த சின்ற இது வந்து a + b ஆட் பண்ணி அது ஒரு மெமரி ஸ்பேஸில் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நம்ம எழுதுகிற ஒரு வேரியபிளும் அதுக்கேற்ற சைஸில் மெமரி ஸ்பேஸை வந்து போய் ஆக்குபை பண்ணி வச்சுக்கோம். ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னா, நம்ம எழுதுகிற கோடு எவ்வளோ மெமரி வந்து ஆக்குபை பண்ணுது, அதுதான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட கேஸ் பார்க்கலாம். நம்மளோட கோட் பார்த்தீங்கன்னா GOLD இப்படி கொடுத்துருந்தாங்களா. ஸோ இது எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னா, 4 எலமெண்ட் இருக்கனால மெமரி ஸ்பேஸில் 4 இடத்த ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஒரு இடமும் வந்து ஒரு எலமெண்ட்டும் ஒரு ஸ்பேஸை போய் ஆக்குபை பண்ணியிருக்கோம். இப்படி தான் ஒரு லிஸ்ட் வந்து மெமரி ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணும். அண்ட் ஸோ இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 1 2. இப்போது நான் i = 0 இப்படி கொடுத்தேன்னா மெமரி ஸ்பேஸில் வந்து அது ஒரு இடத்த மட்டும் தான் ஆக்குபை பண்ணும். கரெக்டாக? அப்போது இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா big O (1). இப்போது அதே இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 எலமெண்ட் இருக்கனால 4 இடத்த ஆக்குபை பண்ணும். ஸோ இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி big O (4). இப்போ அதே இது இந்த லிஸ்ட்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதாச்சும் இன்னும் 2-3 எலமெண்ட் வந்து ஆட் ஆகுது. அப்படின்னா இப்போ இன்னும் ஒரு எலமெண்ட் ஆட் ஆகிருக்குன்னா big O (5) ஆகும். ஸோ இந்த லிஸ்ட்டோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸாக இருக்கும். ஓகேவா? அதனால big O (n) எழுதிக்கிறேன். என்னன்றது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அண்ட் இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு போகலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும், காம்படிட்டிவ் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அவங்க கொடுத்துருக்க இன்புட்டோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இங்கே கன்சிடரே பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ ஏன்றது வந்து அவங்க கோல்டுன்றது அவங்களே தான் கொடுத்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டது. பட் வந்து அங்கே கோட் பொறுத்த வரைக்கும் அவங்களே தான் இந்த லிஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க இன்புட்டாக. கரெக்டாக? நம்ம வந்து இந்த லிஸ்ட்டை வந்து புதுசாக க்ரியேட் பண்ணவோ எதுவும் பண்ண போகிறது இல்லை, அவங்களே கொடுத்தது தான். நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் இதுக்குள்ளேயே ஸ்வாப் பண்ணி எடிட் பண்ணோம். கரெக்டாக? ஸோ நம்ம எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணல. அவங்க கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து காம்படிட்டிவ் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்க இன்புட்டை வந்து எப்போவுமே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்ம இதை தாண்டி வேறு என்னென்ன மெமரி ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அதை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணல, அவங்க கொடுத்த இன்புட்டை தான் நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். அதாச்சும் நான் இந்த ஜியை வந்து இங்கே போட்டேன், இந்த டியை இங்கே போட்டேன், இதுக்குள்ளேயே தான் நான் ஸ்வாப் பண்ணேன். கரெக்டாக? நான் எந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு லிஸ்ட் இதே மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணவோ எதுவுமே இல்லை, நான் இதே தான் எடிட் பண்ணேன். அதனால எனக்கு வந்து இங்கே எக்ஸ்ட்ராவாக எந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் இருக்காது. ஓகேவா? அது இந்த எக்ஸ்ட்ராவாக எந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இல்லைன்னா டேரெக்டாக நம்ம big O (1)ன்னு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் கேட்கலாம், big O நம்ம ஐ யூஸ் பண்ணோம், ஜேன்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணோம், அதுக்கு ஏன் நம்ம வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி இந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை கன்சிடர் பண்ணலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது நான் எதுக்குன்னு சொல்ல வரேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி big O (4) இருக்கும். ப்ளஸ் இப்போது ஐயோட வேரியபிள் நீங்கள் இது கூட சேர்த்திங்கன்னா big O (1) + big O (1) இப்படி இருக்குமா? இப்படி இருக்கிற பட்சத்தில் இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஓவராலாக 0/6 வரும். பட் இப்போது இந்த லிஸ்ட்டில் 100 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி big O (100) வந்துடும். ப்ளஸ் ஐயோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ப்ளஸ் ஜேயோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நான் சேர்த்தேன்னா இந்த 100 கம்பேர் பண்ணும்போது இது நெக்லிஜிபிள் வேல்யூ தானே. அதனால நான் இதை நெக்லெக்ட் பண்ணிடுறேன். இங்கே 100ன்றது வந்து அவங்க கொடுத்துருக்க இன்புட், நம்ம எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை யூஸ் பண்ணாதனால நான் டேரெக்டாக இதுக்கு பதிலாக big O (n) 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதோட ஓவரால் டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஸ்பேஸும் யூஸ் பண்ணாதனால இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி 1. ஓகேவா? அடுத்து இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி போகலாம். டைம் காம்ப்ளெக்சிட்டி TCன்னு எழுதிக்கிறேன். இப்போது நான் அவங்க கொடுத்துருக்க இன்புட் வந்து GOLD. இப்போது நான் ஒரு லூப் யூஸ் பண்ணி இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒன்றா இது இட்ரேட் பண்ணியிருந்தேன்னா இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ இருக்கும்? big O (4). ஏன்னா
நான் இட்ரேட் பண்ணும்போது ஃபஸ்ட் இட்ரேஷனில் இங்கே இருப்பேன், செகண்ட் இட்ரேஷனில் இங்கே இருப்பேன், தேர்ட் இட்ரேஷனில் இங்கே இருப்பேன், ஃபோர்த் இட்ரேஷனில் இங்கே இருப்பேன். ஸோ நான் 4 இட்ரேஷன் தேவைப்படுது, அதாச்சும் 4 லூப் தேவைப்படுது நான் இந்த ஓவரால் இதை கவர் பண்ணுறதுக்கு. ஸோ இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ, டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் 4. பிக் ஆஃப் 4ன்றது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 4 கரெக்டாக. ஸோ அதனால் நான் என்னன்னு எழுதிக்கிறேன். பட் இங்கே நம்ம 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. 2 பாயிண்டர்ஸில் என்ன ஆகுதுன்னா, இங்கே நான் ஒரு எலமெண்ட்டாக கவர் பண்ணாமல் 2 எலமெண்ட்டாக கவர் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட் இங்கே இருப்பார், 2 எலமெண்ட் கவர் பண்ணிட்டோம். அடுத்து நான் இங்கே வரும்போது என் ஃப்ரெண்ட் இங்கே இருப்பார், நாங்கள் 2 எலமெண்ட் கவர் பண்ணிட்டோம். ஸோ இங்கே 4 இட்ரேஷன் தேவைப்பட்டது, எனக்கு இங்கே 2 இட்ரேஷன் தான் தேவைப்படுது. ஸோ நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி n/2 இருக்குது. ஓகேவா. நார்மலாக இங்கே நம்ம கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது, அதாச்சும் ஒரு லூப் யூஸ் பண்ணும்போது சிங்கிள் பாயிண்டரில் பிக் ஆஃப் n இருந்தது. நம்ம 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது n/2 மாறிடுச்சு. நான் இங்கே இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட் இங்கே இருந்தார், 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் இங்கே இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட் இங்கே இருந்தார். ஸோ நான் 2 இட்ரேஷன்லேயே ஓவராலாக எல்லாத்தையுமே ஸ்வாப் பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டேன். அதனால் என்ன ஆகுதுன்னா, பிக் ஆஃப் 4/2 அதாச்சு நம்பர் ஆஃப் எலமெண்ட் பை 2. இதுதான் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. அடுத்து நம்ம டேரெக்டாக கோடிங் பார்ட்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலோ, இல்லை இதை பற்றி ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக தனியாக வீடியோ வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கேளுங்க, நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அண்ட் நம்ம இதோட டேரெக்டாக இதோட கோட் பார்ட்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ இதுக்கான கோட் பண்ணலாம். இப்போ அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டை எஸ்ன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எஸ்ன்றது தான் எடிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ஐ ஃபஸ்ட்டு 0th இண்டெக்ஸில் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன், அதுதான் 0. அண்ட் என்னோடய ஃப்ரெண்டு ஜே லாஸ்ட் இண்டெக்ஸில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். லாஸ்ட் இண்டெக்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், லென்த் ஆஃப் ஏ போட்டிங்கன்னா அதோட லென்த் கிடச்சிரும், அதோட லென்த் -1 போட்டிங்கன்னா அதோட லாஸ்ட் இண்டெக்ஸ் கிடச்சிரும். கரெக்டாக, அதை நான் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஒயில் லூப் எழுத போகிறேன். இந்த ஒயில் லூப்புக்குள்ளே i < j இந்த கண்டிஷன் என்ன பண்ணுன்னா, இங்கிட்டேருந்து ஐ மூவ் ஆகிட்டே வரும், இங்கிட்டேருந்து ஜே மூவ் ஆகிட்டே வரும். 2 எப்போ கிராஸ் பண்ணுதோ அப்போ இந்த லூப் தன்னால் பிரேக் ஆகிடும். அதுக்காக தான் இந்த கண்டிஷன் ஒன்று எழுதுகிறேன். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, 2 பேர்த்துக்கிட்ட இருக்குது ஸ்வாப் பண்ண போகிறேன். அதுக்கு s of i, s of j ஈக்குவல் டு s of j, s of i. இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா பைத்தானில் தேர்ட் வேரியபிள் எதுவுமே இல்லாமல் நம்ம எலமெண்ட் ஸ்வாப் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே கிட்ட இருக்கிறது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ணணும், நாங்கள் 2 பேரும், நான் ஒரு ஸ்டெப் மூவ் ஆகணும், என் ஃப்ரெண்ட் ஒரு ஸ்டெப் மூவ் ஆகணும். கரெக்டாக, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், i = 1, நான் ஒரு ஸ்டெப் மூவ் ஆகிறேன், என் ஃப்ரெண்டு என்ன நோக்கி ஒரு ஸ்டெப் வரணும் இல்லையா. ஸோ அதுக்காக அவர் கடைசி இண்டெக்ஸில் இருக்கார், கடைசி இண்டெக்ஸ்லேருந்து அடுத்து முந்தின இண்டெக்ஸ் வரணும். கரெக்டாக, அதனால நான் மைனஸ் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஓவரால் அந்த கோடை எழுதி முடிச்சிட்டோம். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். லென் ஆஃப் எஸ் நம்ம அந்த இடத்துல கொடுத்துட்டோம். நமக்கு இந்த கோட் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஐயை ஃபஸ்ட் இண்டெக்ஸில் நிறுத்திக்கிறேன், ஜேவை லாஸ்ட் இண்டெக்ஸில் நிறுத்திக்கிறேன். 2 பேர்கிட்ட இருக்க எலமெண்ட்டை ஸ்வாப் பண்ணுறேன். அதுக்காக தான் இந்த லைனை ஸ்வாப் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு ஸ்டெப் மூவ் ஆகுறோம். மூவ் ஆகிட்டு திருப்பி இந்த ஒயில் படி 2 பேர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு திருப்பி ஒரு ஸ்டெப் மூவ் ஆகுறோம். இப்படி நாங்கள் 2 பேர் எப்போ மீட் பண்ணுறோமோ அது வரைக்கும் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இப்படி வந்துகிட்டே இருக்கனால நாங்கள் நடுவில் இந்த ஸ்ட்ரிங் லிஸ்ட்டில் நடுவில் மீட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கிட்ட இருக்க எலமெண்ட்டு நாங்கள் ப்ராப்பராக ஸ்வாப் பண்ணி முடிச்சிட்டோன்னு அர்த்தம். எப்போ அந்த லூப் பிரேக் ஆகுதோ அப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கு. இங்கே எதனால் நம்ம எதையும் ரிட்டர்ன் பண்ணலன்னா, அவங்க கொடுத்துருக்க ரிட்டர்ன் டைப் பார்த்திங்கன்னா நன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ரிட்டர்ன் டைப். நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்றது இங்கே தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே அவங்க நன்னு கொடுத்துருக்கனால நம்ம எதையும் ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை. அண்ட் அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் என்னென்னா, அவங்க கொடுத்துருக்க அந்த லிஸ்ட்டை மட்டும் நம்ம எடிட் பண்ணால் போதும். அதை நம்ம அந்த ஒயில் லூப்புக்குள்ளே பண்ணிட்டோம். நம்ம எதையுமே ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை. நம்ம எடிட் மட்டும் பண்ணால் போதும். அதை வச்சு அவங்க அவுட்புட் பிரிண்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அங்கே உங்களோட டவுட்ஸ் கேளுங்க. அண்ட் இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இதெல்லாம் நம்ம ஒரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். தேங்க்யூ.